ஓம் சக்திக்கு மாலை போட்டு போகும்போது பயபக்தியோட நல்லபடியாக போகணும். என்ன வேண்டுதல் நிறைவேற்ற போகணும். அதை விட்டுட்டு கதகளி, குச்சிப்புடி, நாட்டியம், டிஸ்கோ எல்லாம் ஆடிட்டு போனால் அந்த அம்மன் வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன வரம் வேண்டிக்கு போகிறோமோ அதை எப்படி நிறைவேற்றும்? போகையில் பஸ்ஸை கவுத்து தான் செய்யும். ஆனால் பாருங்கள், இந்த அக்கா பார்த்திங்கன்னா நல்லா ஆடுறாங்க, இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க. இந்த மாதிரி ஆடிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது ஆடக்கூடாது, பாடக்கூடாது, கமுக்கமானு கிடையாது. ஓம் சக்தி கோஷம் போடணும். இப்படி முருகனுக்கு எப்படி அரோகரா பாட்டு போகிறோமோ, ஐயப்பனுக்கு வந்து எப்படி சரண கோஷம் பாடிட்டு போகிறோமோ, அதே மாதிரி ஓம் சக்திக்கு வந்து ஓம் சக்தி கோஷம் போட்டே போகணும். இல்லை இந்த மாதிரி சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா கூட பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று பாருங்களேன், முந்தாஜி பாட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு போய் டான்ஸ் ஆடிட்டு இருங்க. அப்புறம் பஸ்ஸு கவுந்து போய் உங்களை வேண்டுதல் வந்து நிறைவேறாமல் அப்புறம் சாமியை குறை சொல்கிறது. பாரு, சாமி வந்து காப்பாற்றுச்சா, உனக்காக தானே வந்தோம், உன்னை பார்க்க தானே வந்தோம், எங்களை வந்து இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டு பாட்டம் ஆகிட்டு போனால் அப்புறம் அம்மன் வந்து கோவம் வந்து சூழாயது டயரில் குத்தி வண்டியை கொண்டு பள்ளத்தில் தள்ளும்.